அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் அண்ட் கஸ்டம் ஃபார்மேட். அதாவது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டைப் பண்றீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 0 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா, ஸோ அதை எக்ஸல்ல டைரக்டா டைப் பண்ணும்போது என்ன ஆகாதுன்னா அந்த 0 வந்து டிஸ்ப்ளே ஆகாது. ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல அந்த நம்பர்ஸ் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ முன்னாடி வந்து 0ங்கிறத அதை அலோவ் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ கவனமாக பாருங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு அக்கௌண்ட் நம்பரை நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இப்போ பாருங்கள். ஸோ 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸை டைப் பண்ணிட்டு, இது நார்மலாக டைப் பண்ணுறது தான். இதே அக்கௌண்ட் நம்பரில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 0 அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா, ஸோ நீங்கள் ஜஸ்ட் என்டர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த 0 வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ அதே சேம் நம்பரை என்ன செய்கிறேன், இந்த பக்கத்து செல்லில் நான் வந்து என்ன செய்கிறேன், டைப் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டுங்கிற ஃபார்மேட் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் நம்பர்ஸுக்கு முன்னாடி நீங்கள் 0ன்னு போட்டாலும் என்ன செய்யும், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் 0 போட்டு என்ன செய்கிறேன், அந்த நம்பரை வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ டைப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த 0ங்கிறது அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கிடும், நம்பர்ஸாக எடுத்துக்காது. சரி, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுடைய பர்பஸ். ஓகே. ஸோ இதே அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 2 நம்பரை வந்து நான் என்ன செய்கிறேன், ப்ளஸ் பண்ணுறேன். 100 + 10 சொல்லிட்டு இந்த நம்பர் வந்து நான் ப்ளஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ ப்ளஸ் ஆகுது. ஓகே. இப்போ நான் வந்து டிஸ்பிளே ஆகும்போது எனக்கு எப்படி ஆகணும் அப்படின்னா, ₹100 அப்படின்னு சொல்லி வரணும். அதேமாதிரி ₹10 அப்படின்னு வரணும். அதே மாதிரி ஸோ இந்த ரெண்டையும் நான் வந்து என்ன செய்கிறேன், ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயே நான் டைப் பண்ணிவிட்டு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக ப்ளஸ் ஆகாது. ஏன்னா ரெண்டுமே என்னவாக இருக்குது, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகாது, அது வந்து ப்ளஸ் ஆகாது. இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ரூபீஸுங்கிற வேர்டு இருக்கணும். ஆனால் என்ன செய்யணும், எனக்கு வந்து ப்ளஸ் ஆகி வரணும். ஸோ அப்படி வரணும்னா நம்ம என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபார்மேட் செல்ஸ் போய்க்கோங்க. போயிட்டு இதில் கஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் ஆப்ஷன் இருக்கும். அந்த கஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு, ஸோ இந்த டைப் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த டைப்புன்னு போட்டிருக்கு பாருங்க. இந்த டைப்புங்கிற இடத்துல நீங்கள் அந்த ஜென்ரலுங்கிறத இரேஸ் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு நம்ம என்ன வேர்டு வேணுமோ அந்த வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆர்எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டாட் வைக்கிறேன், டபுள் கொட்டேஷன் போடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஹேர் சிம்பிள். இந்த ஹேர் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது, ஹேர்ஸ் அப்படிங்கிறது நம்பரை குறிக்கும். ஸோ அந்த ஹேர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அந்த 100ங்கிறது ₹100 அந்த என்ன கொடுத்துருக்கீங்களோ அது தகுந்தபடி மாறிடும். ஆனால் அது வந்து நம்பர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இப்போ எப்படிங்கிறத நான் திரும்பியும் சொல்கிறேன். திருப்பி ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதே சேம் ரைட் கிளிக் ஃபார்மேட் செல்ஸ் கொடுக்குறோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்ஸில் கொடுத்துட்டு அதில் வந்து கஸ்டம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு என்ன செய்கிறேன், நான் வந்து ஜென்ரலில் நான் எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் டபுள் கொட்டேஷன் RS டாட் டபுள் கொட்டேஷன். இந்த RSங்கிற இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். சரியா? இப்போ பாருங்க, கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் என்டர் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு, நீங்கள் என்ன நம்பர் சேஞ்ச் பண்ணிங்கனாலும் ப்ளஸ் பண்ணி காட்டும். ஆனால் நமக்கு தேவையானது அந்த RS டாட் அப்படிங்கிறது நமக்கு முன்னக்கூட்டியே அதில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம், இந்த கஸ்டம் ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு தேவையான, அதாவது நம்பராகவும் மாற்றிக்கிறோம், நம்ம தேவையான விதத்தில் நம்ம கொண்டு வரவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே. இப்போ அதே இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள அமௌண்ட் அப்படின்னு மாற்றுறேன். இந்த ஹேர்ஸுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள், இந்த ஹேர்ஸுங்கிறத மட்டும் தான் நம்பர் குறிக்குது. ஹேர்ஸுக்கு அப்புறம் ஏதாவது வேர்டு வேணும்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே போட்டு நீங்கள் அதே மாதிரி நினச்சிங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி வந்துட்டுன்னு. ஸோ இதுதான் வந்து இந்த கஸ்டம் ஃபார்மேட்டோடைய பெரிய ஒரு பயனுள்ள ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன் அது. சரி, ஓகே. இப்போ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஃபார்மேட் செல்ஸில் போயிட்டு ஜென்ரல் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பழைய நிலைமைக்கு அது போயிடும். சரி, ஓகே. இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடிய 2 விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். ஒரு அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ன செய்யணும், முன்னாடி 0 அப்படிங்கிற நம்பர்ஸை ஆட் பண்ணி வரணும்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதே இது வந்து நம்ம வந்து கஸ்டம் ஃபார்மேட் அப்படிங்கிறத எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.